கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடே வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் உழைப்பு, அவருடைய ஊழியத்தின் பயணங்கள், அதனால் அவருக்கு ஏற்பட்ட களைப்பு, பசி, தாகம், ஜனங்களோட அந்த நெருக்கடி, அதிகமான பேருக்கு அவர் போதிக்கவும் வேண்டும், அவர்களை குணமாக்கவும் வேண்டும். அவர் பரிதவிக்கிற மனதுருக்கமான ஆண்டவரானபடியால் இவையெல்லாம் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறதுனால சில நேரம் சரீரத்திலே அவர் களைப்பாகிறார். அதனால் அவர் என்ன செய்வார்னா, தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அமர்ந்திருக்கலாம், ஜெபிக்கலாம் என்று நினைக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1 முதல். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பிரேத கல்லறைகள் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த ஒரு பகுதியாம். அந்த பகுதியிலே ஜனநாடமாட்டம் இருக்காது. கல்லறைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி அது. அதை கடந்து தான் ஊருக்கு போக வேண்டும். ஆண்டவர் அந்த ஒரு தனிமையான ஒரு பகுதி, மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாமல் இருக்கும் ஒரு பகுதியினால அங்கே கூட கொஞ்சம் நேரம் அமைதலாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். காரணம் அவர் ரொம்ப களைப்பாக இருக்கிறார். அதனால தான் அவர் படகிலே ஏறி பயணமாக வந்தார். வரும் வழியிலே படகிலேயே தலையணை வைத்து அவர் உறங்கினார், ஆழ்ந்த நித்திரை அடைந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த அந்த பகுதியில் ஒரு தனிமையான, பொதுமக்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு திகிலான இடமாக அது இருக்குமாம். அங்கே ஒரு மனிதன், அவன் அந்த கல்லறைகளிலிருந்து வெளியே வந்தானாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவனுக்கு வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது. ஆனால் அவன் வீட்டிலே தங்கவில்லை. காரணம், அவனால் தங்க முடியாது. அவனுக்கு வீடு வாசல்லாம் இருந்தது தான். ஆனாலும் பாருங்கள், அவன் அங்கே தங்க முடியலை. அவன் பிரேத கல்லறையிலிருந்து வருகிறான், நிர்வாணியாக இருக்கிறான். அவன் ஒரு பைத்தியம் போல இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அவன் இன்னும் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறான். அப்படி ஒரு நபர் பொதுவான மக்கள் மத்தியில் இருக்க முடியாது. மக்களும் அவனை இருக்க விடவும் மாட்டாங்க. நிச்சயமாக பிள்ளைகள்லாம் கல்லால் கூட அவனை அடித்து துன்புறுத்தலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. இங்கே 2 பேர் என்று இருக்கிறது. மற்ற இடங்களிலே ஒருவன் வந்தான் என்று இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெர்கசேனர், அங்கே கதரேனர் அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 பெயர்களையுமே அந்த ஒரு இடத்துக்கு அழைக்கிறது உண்டு. இந்த இடத்துல 2 பேர் வந்தார்கள் இருக்கலாம். அங்கே ஒருவனை பற்றி தான் குறிப்பு மற்ற 2 இடங்களில் இருக்கிறது. ஆனால் இது ஒரே சம்பவமாகத்தான் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த கல்லறைகளிலிருந்து வந்தவன் மிகவும் கொடியனாக இருந்தபடியினால் ஜனங்கள் அவனிடத்தில் நெருங்கவே முடியாத அளவுக்கு, அவனை யாரும் நேசிக்கவே மாட்டார்கள், அவனை விட்டு விலகுவார்கள். அவன் மக்கள் நடுவில் இருக்கக்கூடாதபடிக்கு அவனை நிச்சயமாக துரத்தி இருப்பார்கள். அதனால் அவன் கல்லறைகளின் நடுவில் இருந்து திகிலும் பயங்கரமான ஒரு தனிமையான சுண்ணாம்பு பாறைகளுக்கு நடுவில் அவன் இருந்திருக்கிறான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 3 முதல். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒரு மனிதனா? அவனுடைய நிலைமையை பார்த்தா நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவன் இதுக்கு பதிலாக அவன் செத்திருக்கலாம் என்று நமக்கு தோணுது இல்லைங்களா? மனிதர்கள் சில நேரங்களில் அப்படி இருப்பாங்க.
அவர்கள் தாங்களே மிக மோசமான நிலைமையில், ஒருவரும் விரும்பினாலும் கூட உதவி செய்ய முடியாத இடத்துல அவர்கள் இருப்பாங்க. நினைச்சா கூட அவங்களுக்கு போய் உதவி பண்ண முடியாது. இந்த மனிதன் மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் இந்த மாதிரி பிரேத கல்லறைகளுக்கு நடுவிலும் அவன் குடியிருந்தான் பார்க்குறோம். அவனை எப்படியாவது அடக்கி கிடைக்கி வீட்டில் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சங்கிலியெல்லாம் போட்டு விலங்குகள்லாம் போட்டு கட்டி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை முறித்து கொள்வானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பிசாசு பிடித்தவர்கள் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க. ஒரு சாதாரண மனித வலிமையை விட பல மடங்கு 100 மடங்கு வலிமையாக கூட அவங்க இருப்பாங்கன்னுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிசாசினுடைய வல்லமை அப்படி அவங்களுக்கு ஒரு இந்த வலிமையை கொடுக்கணுவாங்க. அப்படி தான் இந்த மனிதன் கூட அதை தகர்த்து விடுவானாம். அடுத்தது கல்களினால் தன்னையே காயப்படுத்தி கொள்வானாம். எவ்வளோ பரிதாபமான நிலைமை இல்லை? அவங்களுடைய குடும்பம் அல்லது தாய் தகப்பன் பார்த்தா எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அவங்களால முடியல, அவங்களால இவனை வீட்டில் வச்சுக்கவும் முடியல. கட்டி வச்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியல. யாராலும் வைத்துக்கொள்ளவே முடியாத ஒரு நிலைமையில் இந்த மனிதன். அதனாலே அவன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒதுக்கி கொண்டான். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை யாராவது நேசித்து அவனை குணமாக்க அல்லது அவனுக்கு உதவி செய்ய ஆகாரம் கொடுக்க முன் வருவார்களா? வாய்ப்பில்லை. அவன் கொடுமையாக இருக்கிறான், தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறான். அவன் இன்னொருத்தரை காயப்படுத்துவது சாத்தியம்தானே? எல்லாருக்குமே பயம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பார்த்தோம்னா அவர் ரொம்ப களைப்பாக இருக்கார். அவர் அங்கே ஏதாவது ஒரு தனிமையான ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு கூட நினச்சிருப்பார். அப்படி தான் இருக்கார் அவர் நிலைமை. ஆனால் அவன் எதிரே வருகிறான். 6ஆம் வசனம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆச்சரியமா இருக்குல்ல? அவன் இப்படி பேசுகிறானா? ரொம்ப தெளிவாக பேசுகிறான். அவன் சொன்ன உண்மை மிக சரியான உண்மை. ஓடி வந்து பணிந்து கொண்டு, அது ரொம்ப கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்கு, சரியாக இருக்குல்ல? ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இயல்பாக என்ன செய்வானோ, ஏன்னா உன்னதமான தேவனுடைய குமாரனே. யார் இதை ஐடென்டிஃபை பண்ணான்னா அவன் அல்ல, அவனுக்குள் இருந்த அந்த பிசாசுகள் தான், அந்த அசுத்த ஆவிகள் தான். ஏன்னா அசுத்த ஆவிகளுக்கு தேவனை பற்றி தெரியும், பயந்து நடுங்க தெரியும், கீழ்ப்படியாது, அவ்வளோதாங்க. யாக்கோபு 2:19, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு, அந்த அசுத்த ஆவிகள் உன்னதமான தேவனுடைய குமாரனே. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கும் உமக்கும் என்ன? Why do you disturb me? ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க எங்களை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரலே உமக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்னு வேற அங்கே ஸ்டேட்மெண்ட் வருது. 8ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அசுத்த ஆவியை அவர் பார்த்த உடனே அவனை விட்டு போ அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறார். உடனே தான் அவன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, ஏன் இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த அசுத்த ஆவி சொல்லியிருக்கிறது. 9. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ரோம படையிலே 6000 வீரர்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு லேகியோன் என்று பெயர். அதனால் இவனுக்குள்ளே 6000 அசுத்தாவிகள் இருந்தது அப்படின்னு நினைக்க வேணாம். இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது, அநேகராக அந்த அசுத்தாவிகள் இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட பல அசுத்த ஆவிகள் அவனை பிடித்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு வீடு, அங்கே ஒரு பிசாசு இருந்தது, ஆனால் அதை விட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாக்கா அது நல்லா ஜோடிக்கப்பட்டிருந்ததுனால 7 பிசாசு கூட்டம் வந்துடுச்சான் அந்த வீட்டுக்குள்ளே, ஒரு மனிதனுக்குள்ளே தான். மத்திய 8ஆம் அதிகாரம் 29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். காலம் வரும் முன்னே, இது என்னவா இருக்கும்? ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் பாவங்களை அங்கே நமக்காக முழுவதுமாக ஒழித்து, நியாயப்பிரமாணத்தை ஆணி அடித்து பிசாசின் தலையை நசுக்குவார் பார்த்தீங்களா? அந்த காலம் வரும் முன்னே
அது நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. நித்திய நியாய தீர்ப்பிலே தூதர்கள் கட்டப்பட்டவர்களாக அவர்களும் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? நியாய தீர்ப்பு வரும்போது தானே. அந்த காலத்துக்கு முன்னே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளின் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அப்போது அந்த பிசாசுகளுக்கான ஒரு நியாய தீர்ப்பு காலம் இருக்கிறது. அவைகள் முற்றிலும் நரகத்திலே தள்ளப்படுவதற்கான ஒரு காலம் இருக்கிறதாம். அப்போ பாருங்க, தேவன் என்ன மாதிரி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்றத இந்த பிசாசுகள் அறிந்து வைத்திருந்தது. அப்போ காலம் வரும் முன்னே ஏன் முன்கூட்டி எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க, எங்களை துன்பப்படுத்துறீங்களே அப்படின்னு அந்த பிசாசுகள் கேட்கிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. ஒரு பயங்கரமான காட்சி. இதை ஒரு சித்தரித்து ஒரு காட்சிப்படுத்தணும்னு சொன்னால் கூட ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா கல்லலிலிருந்து வெளிவந்த 2 பேரோ அல்லது ஒருவனோ, அடுத்தது அவனுக்குள்ள இருந்த சில நூறு அசுத்த ஆவிகள், கண்டிப்பாக 2000 பன்றிகள் விழுந்ததுனாலே நம்ம இப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. 2000 ஆவிகள் இருந்ததாக நினைக்கலாம். ஏன்னா இந்த பன்றியோட கவுண்ட் வச்சு நம்ம அப்படி சொல்லலாம். இன்னொன்று, லேகியோன் பேர் சொன்னதுனால 6000 அப்படின்ற ஒரு எண்ணும் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போது தன்னையே காயப்படுத்தி கொள்ளுகிற இந்த மாதிரி கல்லறையில் இருந்து ஒரு நிர்வாணியாக ஒரு மனிதன், என்ன வயசு தெரியல, அவனுக்கு வீடு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, ஆனால் அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. அவர்கள் ஒருவேளை சங்கிலியில் கட்டி கட்டி வைக்கலாம்னு முயற்சி பண்ணால் கூட முடியலை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக தேவனுடைய குமாரன் அங்கே நின்று அவனை குணமாக்கும்படியாக மனதுருகி பரிதபித்து நிற்கிறார். பார்த்தீங்களா? அவர் ரொம்ப களைப்பாக இருக்கார். எனக்கு எதுக்கு இப்போ அவனை குணப்படுத்தி அந்த ஒரு பெரிய அளவுக்கு என்ன ஆகிட போகுது? அவனை குணப்படுத்தி அவன் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? ஒரு ஊழியக்காரனாக நிறைய யோசிக்கலாம், நிறைய சாக்கு போக்கு சொல்லலாம், ஐ எம் பிஸி அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். இவன் மனம் மாறுவதற்கோ அல்லது ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்கோ தகுதியற்றவனாக இருக்கணும்னு அவசியம் கூட இல்லைன்னு நினச்சிருக்கலாம். நம்ம சில நேரத்தில் அவனுக்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்லி டைம் ஏன் வேஸ்ட் பண்ணோம், இவெல்லாம் மனசெல்லாம் மாறவே மாட்டான், நம்ம வேற யார்கிட்டையாவது போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவரோ அன்பு கூறப்பட முடியாதவர்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களே தங்களை மிகவும் தாழ்வாக நினைத்து சிறுமைப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், மற்றவங்கள அவங்களே கூட, அப்படிப்பட்டவர்களை அன்பு கூறுகிற பரிவிரக்கம் கொண்ட ஆண்டவர். கிணற்றண்டை தண்ணீர் முள்ள வந்த அந்த சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் பேசினார். ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக தன்னையே ஒழித்து கொண்டு வாழ்ந்த அந்த பெண்மணியினிடத்தில் ஆண்டவர் பரிதாபத்தோடு மனதுருக்கத்தோடு பேசினார். மிகப்பெரிய சத்தியத்தை பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான பகுதி இதில் என்னென்னா, பிசாசு வேண்டிக் கொண்டன, ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரியே செஞ்சிட்ருக்கார். இது ரொம்ப ஆச்சரியம்தான். அப்படியானால் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்காக தேவன் இறங்க மாட்டாரா? நாம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டுகிற விஷயத்தில் அவர் மனதுருகி நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? பிசாசுகளோட ரெக்வெஸ்ட் அங்கே, தோ பண்டிகள் இருக்குல்ல, அதில் எங்களை அனுப்பிடுங்க, நாங்கள் போயிடுறோம். இன்னொன்று, அந்த ஊர் மக்கள் இதை அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அந்த பன்றியை மேய்க்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த 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 கொஞ்சம் ஜனங்க ஒரு சிலர் இருந்திருக்கலாங்க, அவங்க போய் ஊரில் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டு வர்றாங்க. ஏன்னா ஒரு பயங்கரம், 2000 பன்றிகள் அந்த மேட்டிலிருந்து அப்படியே பாய்ந்து கடலில் விழுமானால் எப்படி இருக்கும்? அந்த பன்றிகள் தான் அந்த மனிதர்களோட வாழ்வாதாரம். அதை விற்று அல்லது அதை உணவுக்காக எடுத்து அதனாலே அவர்கள் வருஷம் ஃபுல்லாக வாழ்வாங்க. அப்படியே போய் மொத்தமாக 2000 பன்றிகளும் விழுந்து மாண்டது.
ஒரு பெரிய அதிர்ச்சி தான். 14 பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி அதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு, அவங்களால ஒண்ணுமே முடியல, அவங்களுக்கு அதிர்ச்சி தாங்கல. பட்டணம் சுற்றுப்புறங்கள் எல்லாம் ஓடி 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 போய் இந்த மெசேஜ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் வஸ்திரமில்லாதிருந்தான், தன்னை காயப்படுத்தி கொண்ட இரத்த காயங்களோடு இருந்தான். அவன் ஒருவனும் நெருங்க முடியாதவனாக இருந்தான், அருவருப்பாக இருந்தான். அவன் நிச்சயம் அசுத்தமாக இருந்திருக்கணும். அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள அவனுக்கான மனநிலை இல்லாமல் இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவரோட மனதுருக்கம் அவனை ரொம்ப அழகாக மாற்றியது. ஒருவேளை சீடர்கள் தங்கள் உடைய அவர் கொடுத்துருக்கலாம், இப்போ போட்டுக்கிட்டு அவனை ஒரு குளிப்பாட்டி, அப்பா நீ உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் வஸ்திரம் அணிந்தவனாக, நல்ல ஒரு சுகமான மனதுள்ளவனாக, தெளிந்தவனாக அங்கே உட்கார்ந்துருக்கான். 16 பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இதே மாதிரி பேய் பிடிச்சவங்களெல்லாம் ஆண்டவர் விரட்ட போய் ஊரில் இருக்கிற ஆடு மாடு பன்றி எல்லாமே இப்போ கடலில் விழுந்துட்டா என்ன ஆகுறது? ஏன்னா அவனுடைய வாழ்வாதாரம். அவன் யோசிக்கிறான், ஆண்டவரை தயவு செய்து போயிடுங்க, இந்த ஒரு நல்லது போதும் அப்படின்னு அவரை போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஒருவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், ஆண்டவர் அவனுக்குள்ளே போனார். இந்த ஊர் ஜனங்கள், தெளிவான மக்கள் ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவர்கள் ஆண்டவரை துரத்தினார்கள். ஆச்சரியமாக இருக்குது. தகுதியற்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அன்பு கூற முடியாதவர்கள், அவர்களுக்குள்ளே ஆண்டவர் போயிடுவார். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவ்வளவு இழிவானவர்கள் அல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை விரட்டுறாங்க. இந்த சினாரியோ, இந்த காட்சியை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஒருவேளை நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஆள் நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள் ஆண்டவர் வருவதற்கு மிக சுலபம். நான் ரொம்ப தகுதியான ஆள், ஆண்டவர் எனக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் உங்களை நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்களே அவரை ஏதாவது விரட்டிட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. 18 அப்படியே அவர் படைகள் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். எவ்வளோ பெரிய சேஞ்ச் பாருங்களேன். பிசாசு உள்ளே இருக்கும் பொழுது தொந்தரவு பண்ண வந்தீங்களா, வேதனைப்படுத்த வந்தீங்களா, உங்களுக்கு எனக்கு என்ன, காலத்துக்கு முன்னே ஏன் எப்படி வந்தீங்க, எல்லாம் அந்த பிசாசு பேசினது. குணமான உடனே, அவன் தெளிவு பெற்ற உடனே ஆண்டவரோடு கூடவே தான் இருக்க விரும்பினான். யாருக்கு மன தெளிவு இருக்கு? அது எப்படி அறிந்து கொள்ளலாம்? அதுக்கு என்ன அறிகுறின்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவரோடு இருப்பார்கள், ஆண்டவரோடு நடக்க தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஆண்டவரை விட்டு விலகி ஓடலாம்னு யார் நினைப்பாங்க அப்படின்னா, அவர்கள் தெளிவற்றவர்கள், மனத்தெளிவில்லாதவர்கள், அவர்கள் உலகத்தோட உலகத்தின் ஆதாயங்களோட போகிறவர்கள். அந்த ஊர் மக்கள் தங்கள் ஆதாயத்தை இழக்க விரும்பலை, ஆண்டவரை விரட்டினாங்க. இவன் குணமானான், தெளிவு பெற்றான், ஆண்டவரோடு இருக்கவே, இனி ஆண்டவரோடு வாழவே அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். பார்த்தீங்களா? நீங்கள் மனத்தெளிவுள்ளவரா அப்படின்னா நீங்கள் ஆண்டவரோடு நடப்பீங்க. நீங்கள் இந்த உலகத்தோடு நடக்க ரொம்ப விரும்புகிறீங்களா, நீங்கள் ஆண்டவரோடு நடக்க மாட்டீங்க, அவரை விரட்டி அடிப்பீங்க. 19 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சில நேரம் ஆண்டவர் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போ அப்படின்வார். சில நேரம் ஆசாரனுக்கு போய் சொல்லு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய் அப்படின்னு சொல்லுவார். இங்கே போய் ஊரில் சொல்லுன்ட்டார். சூழ்நிலை ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த நபருக்கு ஆபத்து வருமானால் சொல்லாதேன்வார். அந்த நபருக்கு அது பிரயோஜனமாக இருக்குமானால் போய் சொல்லுன்வார். ஏன்னா நம்ம பிரயோஜனத்தை தானே ஆண்டவர் பார்ப்பார். இப்போ போனவர் அங்கே ஓய்ந்திருக்க முடியாமல் மீண்டும் உடனே படகு எடுத்துக்கொண்டு, ஏன்னா ஊர் மக்கள் துரத்திட்டாங்களா இல்லையா, படகு எடுத்துக்கிட்டு இந்த கரைக்கு வந்துட்டாராம். ஆக நாம இந்த ஒரு சம்பவத்தில் கவனித்த விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசு களைப்பாக வருகிறார். படைகளே உறங்கி ஓய்வெடுக்க நினைத்தவருக்கு புயலும் காற்றும் அடிக்கவே அங்கே எழும்பி அதை அடக்கி பிறகு கரை சேர்ந்தார். கரை சேர்ந்த இடமோ சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த பிரேத கல்லறைகளான ஒரு தனிமையும் திகிலுமான ஒரு இடம். அங்கே கல்லறையில் இருந்து ஒருவன் வருகிறான். அவன் சங்கிலிகளால் கட்டப்படக்கூடியாத ஒரு கொடியவனாக இருக்கிறான், வலிமையானவனாக இருக்கிறான், தன்னையே கற்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறான். அவன் சத்தமிட்டு, தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறான்.
பிறகு அவனுக்குள் இருந்த பல பிசாசுகள், அநேகம் பிசாசுகள் பன்றிகளுக்குள்ளே பாய்ந்தது. அவைகள் 2000 பன்றிகளோடே மாண்டு போனது. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இது உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதோ ஒருவரும் அன்பு கூற முடியாத அந்த மனிதன் மீது மனதுருகி இறங்கி நின்று அவனோடு பேசி அந்த பிசாசுகளை விரட்டி அவனை தெளிவாக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மறுரூபத்தை கொடுத்தாரப்பா. எங்கள் வாழ்வில் கூட எங்களுக்கு இன்னும் மறுரூபம் தேவைப்படுகிறது. எங்களுக்குள்ள மாற்றங்கள் தேவைப்படுகிறது. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பல நேரம் விரட்டி விட்டு நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே போய் வாழுகிறோம். ஏதோ நாங்கள் அபுதமாக இல்லாமல் எங்கள் ஆண்டவர் இயேசுவைப் போலவே மறுரூபமாக, அவரைப் போலவே அவர் சாயலுக்காக நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். முயற்சிக்கிறோம், எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.